जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. ஸ்ரீ சங்கர சரித்தம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். மைய கேள்வி: மெகஸ்தனிஸ் சொல்லும் சந்திரகோட்டஸ் யார்? தொடர்கிறது. குப்த வம்சத்து சந்திரகுப்த விக்ரமாதித்யன் காலத்தில் ஃபாஹியன் என்ற சீன யாத்ரிகர் வந்து எழுதி வைத்திருக்கிறாரே, அதனால் அவன் கிபி 4-5 நூற்றாண்டுக்காரனாகத்தானே இருக்கணும். அவனை எப்படி கிமுவுக்கு கொண்டு போவது என்று கேட்கலாம். வேடிக்கை என்னவென்றால், அந்த கிபி பீரியடில் அவர், அதாவது ஃபாஹியன், இங்கே வந்து முழுசாக 6 வருஷம் பௌத்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்ணி கொண்டு அந்த மத நூல்களை சேகரித்து கொண்டு அப்படியே பிரயாண விவரங்களை எழுதி வைத்திருப்பது வாஸ்தவந்தான். ஆனால் அவர் அப்போது இங்கே இருந்த எந்த ராஜாவை பற்றியும் எதுவுமே சொல்லவில்லை. சந்திரகுப்தன் என்ற பெயரோ வேறெந்த ராஜா பெயரோ அவருடைய நோட்ஸில் காணப்படவில்லை. பௌத்த விஷயங்களில்தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட். அதை பற்றியே முக்கியமாக சொல்லும் போது இங்கே இருந்த சமூக வாழ்க்கை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் அவர் வந்த பீரியடை வைத்துத்தான் அப்போது தாங்கள் ஏற்கனவே கால நிர்ணயம் பண்ணி இருந்தபடி குப்த வம்ச சந்திரகுப்தன் இருந்ததாக ஹிஸ்டரிக்காரர்கள் சொல்கிறார்களே தவிர, மெகஸ்தனிஸ் ஒரு ராஜாவின் பெயராக சொன்னதை கொண்டே அந்த ராஜாவுக்கு கால நிர்ணயம் பண்ணிய மாதிரி இங்கே இல்லை. ஃபாஹியன் வந்தபோது குப்த வம்ச சந்திரகுப்தன் தான் இருந்தான் என்று அடித்துச் சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. இந்த விஷயத்தில் நான் முழுசாக ஆராய்ச்சி பண்ணிவிடவில்லை. ஹிஸ்டரி விஷயமாக அப்படி பண்ண குவாலிஃபிகேஷனும் இல்லை. அதனால் ஹிஸ்டரி ஸ்காலர்களாக இருப்பவர்கள் இதை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெஜவாடாவை சேர்ந்த கோடா வெங்கடாச்சலம் என்பவர் இதில் சற்று ஆழமாக பார்த்து சந்திரகோட்டஸ் குப்தராஜாதான், மௌரியன் இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார். பிற்பாடு அவர் ஒரு அத்வைத்த மடத்தில் சந்நியாசியாக ஆனவர். மயிலாப்பூர் ஆயுர்வேத காலேஜை சேர்ந்த கேஜி நடேச சாஸ்திரி என்பவரும் ஆராய்ந்து பார்த்து இதே முடிவுக்கு வந்திருக்கிறார். இன்னும் சில பேரும் சந்திரகோட்டஸ் விஷயமாக இல்லாவிட்டாலும் வேறு புராணங்கள், ராஜதரங்கிணி, நேபாளி வம்சாவளி போன்றவற்றை ஆராய்ந்து இப்போது சரித்திர புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதற்கு அநேக நூற்றாண்டு 1000 ஆண்டுக்கு முன்னேயே நம்முடைய ஆதிகால சம்பவங்கள் நடந்தன என்று விவரம் தருகிறார்கள். குப்தர்களில் முதல் சந்திரகுப்தனுக்கு பிள்ளையாகவும் 2ஆம் சந்திரகுப்தனுக்கு தகப்பனாராகவும் இருந்த சமுத்திரகுப்தன் தான் சந்திரகோட்டஸாக இருக்குமோ என்று எனக்கு அனுமானம். சந்திரகுப்தன் என்பதில் முதல் எழுத்து ச. மெகஸ்தனிஸ் சொல்லும் சந்திரகோட்டஸில் முதல் எழுத்து ச. சமுத்திரகுப்தன் என்பதுதான் சவில் ஆரம்பிக்கிறது. கிரீக் முதலிய மேல்நாட்டு பாஷைகளில் ச ச வித்தியாசம் நன்றாக தெரிகிற ஒன்று. ஒரு பெயரில் முதல் எழுத்தாக வருவதையே மெகஸ்தனிஸ் தப்பாக கேட்டுக்கொண்டிருப்பாரா? அலெக்சாண்டர் காலத்து கிரீஸ் தேசத்துக்காரர்கள் அப்போது சாண்ட்ரேம்ஸ் என்பவன் பாட்டலிபுத்திரத்தில் ராஜாவாய் இருந்ததாக சொல்லி இருக்கிறார்கள். அது யார் என்று நிச்சயம் பண்ண முடியாவிட்டாலும் இங்கே சாண்ட்ரா என்பது சாண்ட்ரா இல்லை, சாண்ட்ரா, சந்திர என்பதைத்தான் என்று ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். மெகஸ்தனிஸோ சாண்ட்ரா என்கிறார். மெகஸ்தனிஸ் நம்முடைய புஸ்தகங்களை பார்க்காமல் ஜனங்களின் பேச்சில் வார்த்தைகளை கேட்டுத்தான் எழுதியவர். வார்த்தையில் நடுவில் வரும் உயிர்மெய் எழுத்துக்களை பேசிக்கொண்டு போகும் அவசரத்தில் மெய்யெழுத்துக்களாகவே குறுக்கி விடுவது சகஜம். அதிலும் நம் பெயர்களை வெள்ளைக்காரர்கள் சொல்லும் போது கேட்கவே வேண்டாம். திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன் என்று வரும்போது வள்ளி என்பது பிளி ஆகவும் கேணி என்பது கேன் என்றும் ஆகிவிடுகிறதல்லவா? இப்படி சமுத்திர என்பது நம்முடைய ஜனங்களின் பேச்சு மொழியிலேயே சம்திர மாதிரிதான் ஒலித்திருக்கும். இம்த் என்பதை விட இந்த் என்று வருவதே நம்முடைய பாஷைகளின் இயல்பு. சம்ஸ்கிருதத்தில் மந்த, நந்த, சுந்தர போன்ற வார்த்தை அதிகம். நம்முடைய இந்த் வெள்ளைக்காரர்களிடம் இண்ட் ஆகிவிடும். and, hand, sand என்பது போல இண்ட் வரும் வார்த்தைகள் மேல்நாட்டு பாஷைகளில் நிறைய உண்டு. அப்படித்தான்
சமுத்திர என்பது நம் ஜனங்களின் பேச்சிலேயே சம்திர சந்திர என்றாகி மெகஸ்தனிஸ் காதில் சன்ற என்று விழுந்து அப்படியே அவர் சன்ற கோட்டஸ் என்று எழுதியிருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. மொத்தத்தில் இப்படி 1000 வருஷம் போல எல்லாம் முன்னே போனால் அப்போது ஆச்சாரியாள் அவதாரம் கிபி 8ஆம் நூற்றாண்டில் என்பது மட்டும் எப்படி சரியாயிருக்கும்? அதுவும் 1000 வருஷம் முன்னே போய்விடும். புத்தர் காலமும் அவர்கள், அதாவது மேல்நாட்டினர் சொல்லும் கிமு 6ஆம் 5ஆம் நூற்றாண்டுக்கு 1000 வருஷம் முற்பட்டு போய்விடும். அதாவது ஆச்சாரியாள் கிமு 6-5 நூற்றாண்டில் இருந்தாலும் கூட புத்தரின் சமகாலத்தவர் இல்லை என்று புத்த மதம் நன்றாக வேர்பிடித்து பல நூற்றாண்டுகள் தேசத்தில் இருந்த பிறகுதான் அவர் அவதரித்து அதை நிராகரணம் பண்ணினார் என்று ஏற்பட்டுவிடும். முன்னே நாம் பார்த்த புராண கால கணக்குப்படி மௌரிய வம்சம் கிமு 1500 ஆரம்பித்ததல்லவா? அதற்கு சுமார் 300 வருஷம் முன்னாடி பிம்பிசாரன் இருந்ததாக மத்ஸ்ய புராணத்தில் இருந்து தெரிகிறது. பிம்பிசாரன், அவன் பிள்ளை அஜாத்த சத்ரு, அப்புறம் ஆட்சிக்கு வந்த 3-4 ராஜாக்கள், அதற்கப்புறம் மகாபத்மநந்தன், அவனை அடுத்து மௌரிய வம்சம் என்று அதில் ஒவ்வொருவருக்கும் ஆட்சி காலம் இவ்வளவென்று கொடுத்திருப்பதில் பிம்பிசாரன் சந்திரகுப்த மௌரியனுக்கு 300 வருஷம் முற்பட்டவன் என்று ஏற்படுகிறது. அதாவது அவன் கிமு 1800 முதல் 1700க்குள் இருந்தவன். புத்தர் அவன் காலத்தவராகையால் அவரும் அப்போதிருந்தவரே. நம்முடைய தேசத்தைச் சேர்ந்த மற்ற சோர்ஸ்களில் இருந்தும் இதை கோடா வெங்கடாச்சலம் போன்றவர்கள் கன்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். ஆகையால் புத்தருக்கு பகுகாலம் கழித்தே கிமு 509 ஆச்சாரியாள் அவதாரம் என்று ஆகும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது குப்த சந்திரகுப்தர்களில் ஒருத்தனோ அவர்களுக்கு நடுவில் வந்த சமுத்திரகுப்தனோதான் கிமு 4ஆம் நூற்றாண்டில் மெகஸ்தனிஸுக்கு சமகாலத்தவனாக இருந்தது என்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆச்சாரியாள் காலம் கிபி 788 முதல் 820 என்னும் கட்சிப்படி அவர் அந்த கட்சிக்காரர்களின் அபிப்பிராயப்படி மேலே சொன்ன குப்த ராஜாக்களின் காலமான கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு 350-400 வருஷம் பின்னால் வந்தவர். இந்த இடைக்காலத்திற்குள் குப்த சாம்ராஜ்யம் எடுபட்டு போய் இன்னும் அநேகம் நடந்து ஹர்ஷவர்தனனின் ஆட்சியும் முடிந்து 100 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஹர்ஷனை பற்றி மகாகவியான பாணர் பெரிசாகவே ஹர்ஷ சரித்திரம் என்று காவியம் பண்ணி வைத்திருப்பதால் அவன் கிபி 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து 40 வருஷத்திற்கு மேல் ஆட்சி நடத்தியவன் என்று தெரிகிறது. நம்மூர்காரரான பாணர் சொல்வதை கொண்டு கால நிர்ணயம் பண்ண பிடிக்காவிட்டாலும் ஹர்ஷனின் காலத்தில் இங்கே வந்து 16 வருஷம் புத்த ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை பண்ணிய ஹுவான் சாங் என்ற சீனக்காரர் எழுதி வைத்திருக்கும் குறிப்புகள் இருக்கவே இருக்கின்றன. அதனால் ஹர்ஷன் காலம் அதுதான், அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பாதிதான் என்று ஊர்ஜிதமாகிறது. அதற்கப்புறம் நடந்த சமாச்சாரங்களை 1000 வருஷம் முந்திக் கொண்டு போக நியாயம் இல்லை என்று சொல்லலாம். குப்தர் காலம் வரை வேண்டுமானால் 1000 வருஷம் முந்திக் கொண்டு போங்கள். எங்கள் கணக்குப்படி அதன் போதே, அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே ஃபாஹியன் என்று சீன யாத்ரிகர் வந்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் பௌத்த மத விஷயத்திலேயே தான் கவனம் செலுத்தி இருக்கிறார். அவர் காலத்தில் இருந்த பெரிய பெரிய ராஜாக்களின் பெயரை கூட சொல்லாமல் தேசமும் அமைதியாய் இருக்கிறது, ஜனங்களும் ரொம்ப அமைதியாய் இருக்கிறார்கள், பெரிய குற்றங்களே நடப்பதில்லை, பயமில்லாமல் 1 கோடிக்கு மறுகோடி சஞ்சாரம் பண்ண முடிகிறது, பௌத்த மதம் இந்து மதம் இரண்டுமே அனுஷ்டானத்தில் இருக்கின்றன என்று ஜெனரலாகத்தான் கொஞ்சம் சொல்லி முடித்திருக்கிறார். ஆகையால் குப்த ராஜவம்ச கால நிர்ணயத்தில் அவரை சம்பந்தப்படுத்தாமல் வேண்டுமானாலும் விட்டுவிடுகிறோம். ஆனாலும் அப்புறம் ஹர்ஷர் ஹுவான்சாங் காலங்களில் நாங்கள் சொல்கிறது போல கிபி 7ஆம் நூற்றாண்டுதான் என்பது சர்வ நிச்சயமான ஃபேக்ட். அதை முற்காலத்துக்கு கொண்டு போவதற்கே இல்லை. இதற்கும் 150 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆச்சாரியாள் காலத்தை சொல்வதால் அதில் கை வைப்பதற்கே இடம் இல்லை என்று சொல்லலாம். ஆனபடியால் அவர்கள் 788 முதல் 820 என்று ஆச்சாரியாளின் கால நிர்ணயம் செய்திருப்பதற்கு அநேக காரணங்கள் காட்டுவதாக சொன்னேனே, அவற்றையேதான் ஒவ்வொன்றாய் எடுத்துக்கொண்டு சரியா தப்பா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது.
மைய கேள்வி மெகஸ்தனிஸ் சொல்லும் சந்திரகோட்டஸ் யார்? இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.